இந்து அறநிலையத்துறை முஸ்லிம்களை அனுமதிப்பீர்களா? மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் சாரமாரி கேள்வி. வக்பு கவுன்சில் மற்றும் வக்பு வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத பிற மதத்தினருக்கும் உறுப்பினராக நியமிக்கப்படுவர் என்ற மத்திய அரசின் புதிய வக்பு சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் சாரமாரியாக வினாக்களை எழுப்பியுள்ளது. மேலும் இந்து சம அறநிலையத்துறையில் முஸ்லிம்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்று உச்சநீதிமன்றம் வினாவியுள்ளது. மத்திய அரசின் வக்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 73 வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் மீதான விசாரணை இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் முன்பாக தொடங்கியது. இன்றைய விசாரணையின் தொடக்கத்திலேயே வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்கை மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவது பற்றி வாதங்களை முன்வைக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வக்பு சட்டத்திற்கு தடை கோரும் வாதங்களை முன்வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் கபில் செபல், அபிஷேக் மனு சிங்வி, திமுகவின் வில்சன் உள்ளிட்டோர் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். இந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான பெஞ்ச் மத்திய அரசிற்கு சரமாரிய வினாக்களை எழுப்பியது. இந்து சம அறநிலையத்துறையில் இந்துக்கள் மட்டுமே நியமனம் செய்யப்படுகின்றனர். ஆனால் வக்பு வாரியம், வக்பு கவுன்சிலில் பிற மதத்தினருக்கும் நியமிக்கப்படுவதாக சொல்கிறது புதிய வக்பு சட்டம். எதற்காக இந்த புதிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும்? இந்து சம அறநிலையத்துறையில் முஸ்லிம்களை அனுமதிப்பீர்களா என்று நீதிபதிகள் வினாவினர். பழமையான தொன்மையான மசூதிகளும் நிலப்பத்திரம் எதுவும் இருக்காது. புதிய வக்பு சட்டத்தினால் தொன்மையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மசூதிகளும் பாதிப்பு ஏற்படுமா? தொல்லியல் சட்டத்தின் கீழ் இருப்பதால் பாதிப்பு ஏற்படாது. வக்பு வாரிய சொத்துக்கள் அனைத்துமே தவறாகவே பதிவு செய்யப்படுவதாக எப்படி சொல்லிவிட முடியும் என்று நீதிபதிகள் வினாவினர். வக்பு வாரிய சொத்துக்கள் பிரச்சனை என எதனை குறிப்பிடுகிறது மத்திய அரசு? வக்பு வாரிய சொத்துக்கள் குறித்த விவகாரத்தில் ஏன் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்க முடியாது? ஏன் மாவட்ட ஆட்சிதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும்? ஒரு நிலம் வக்பு சொத்துமானது என ஒருவர் உரிமை கோரும் போது அரசு அந்த நிலத்திற்கு உரிமை கோருகிறது. அப்படியான நிலையில் மாவட்ட ஆட்சியர்தான் இறுதி முடிவு எடுப்பார் எனில் என்ன முடிவு வரும் என்பதை யோசிக்க முடிகிறது. இது நியாயம்தானா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இடைக்கால உத்தரவுகள் அனைத்தும் நாளை வரை நிறுத்தி வைக்கப்படும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு விசாரணை நடைபெறும் போது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். வக்பு சொத்துக்களை மாவட்ட ஆட்சி வகைப்படுத்தலாமே தவிர நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்த மனுக்கள் விசாரித்த நீதிபதிகள் முதல் நாளிலேயே அரசிற்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.